الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم استعينوا على قضاء حوائجكم في الكتمان فإن كل ذي نعمة محسود رواه الطبراني صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணியாக நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் எங்களது அன்பு பிள்ளைகளான உஸ்மானியர்கள் செல்லமாகிற இந்த சிறப்பான நிகழ்வின் தலைவர் மரியாதைக்குரிய பேரவைகளுடைய சிறந்த வழிகாட்டி அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய ஜலால் அலீம் உஸ்மானி ஹதரத் அவர்கள், மேடையில் இருக்கிற உலமா பெருமக்கள், என்னுடைய கல்லூரி உஸ்தாதுமார்கள், சிறப்பான நிர்வாகிகள், குறிப்பாக என்னுடைய கல்லூரியை ரொம்ப பெரிய கவனத்தோடு வழிநடத்துகிற இன்றைய நிர்வாக குழு அதன் தலைவர் அன்பு சகோதரர் இன்ஜினியர் ஸ்ரீராம சாஹிப் உட்பட இங்கே வருகை புரிந்திருக்கிற உஸ்மானியர், எங்கள் வீட்டில் ராத்திரி சொன்னார், என்ன ரொம்ப கலகலப்பாக இருக்கிறீங்க, தூக்கமே வரலையே. நிஜமாக நான் பொய் சொல்றது இல்லைன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் சொன்ன பிள்ளைக்கு வருகிறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய பரீட்சை பொருந்தி கொள்வான். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறோம். நான் மேடைகளில் பொதுவாக போனால் எனக்கு முன்பு யாரும் பேசினாலும் பேசின பின்னால் போகிற ஸ்டேஜ் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை. எங்கேயாவது அபூபக்கர் உஸ்மானி, மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு பிள்ளை ஷௌகத் உஸ்மானி பேசுகிறாங்கன்னா நான் சொன்ன பிள்ளைங்க பேசும்போது எனக்கு சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். அவர்கள் பேச பேச உள்ளங்கள் நிறைவு பெற்று கொண்டே இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப நேரம் ஸ்டேஜில் இருக்கிறது இல்லை. ஏன்னா
ஒரு சந்தோஷம். இதெல்லாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். இரவில் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு துவாவும் செய்தேன். பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கிவிடுகிறேன். இங்கே நான் பயான் செய்யவில்லை. சில முக்கியமான அறிவுரைகள் நான் உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற போது சொல்கிற ஒரு வாய்ப்பு. மனித வாழ்க்கையில் பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நான் மாணவர்களுக்கு ஆரம்பமாக சொல்வேன், நமது மைனஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது, குடும்பத்துக்கு கூட தெரியக்கூடாது. நமக்கு என்ன பலவீனம் அதை மக்களுக்கு காட்டவே கூடாது. நான் பிள்ளைகள் எழுதி வைக்க வேண்டும் என்ற இதயத்தை பதித்து விடுக. நெருங்கிய நண்பர்கள் இருப்பான், நம்ம மைனஸ் நமக்கு காட்டக்கூடாது. பிளஸ் மாத்திரம்தான் உலகம் அறிய வேண்டும். இது நான் வாழ்க்கையால் ஆக்கியது மாத்திரம் அல்ல, ஆயிரம் ஆயிரம் பாடப்படுத்த நிலம். என்னிடத்தில் இருக்கிற பலவீனம் உலகத்தில் மறைக்கப்படாது. நண்பர்களால், உடன் இருப்பவர்களால் சில பலவீனத்தை மனவிட்ட கூட மறைக்க சிறுவனுடைய இஸ்லாமத்தை கொடுக்கிறார். யாக்கோபு நபி அலைஹிஸ்ஸலாம் அலுவலகத்தின் மேல் தன் அன்பு மகன் ஒரு கனவு என்று சொன்னார். அந்த கனவின் தாற்பயம் எழுதிவிட்டார்கள். தந்தை பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு யாருனை நான் பக்குசு சொல்லுகிறார் ஒரு கூட பிறந்தவங்களாமா இந்த கனவு மட்டும் அவங்களுக்கு மறைச்சிருது. சூழ்ச்சி செய்வார்கள். என் கூட பிறந்த அண்ணனா சூழ்ச்சி செய்வார். அண்ணனையும் சிலதை மறைக்க வேண்டும், தம்பியிடத்தையும் மறைக்க வேண்டும். ஆயத்துக்குள்ளே இறங்கி பார்த்தால் அற்புதமான தஃசீர்கள். நான் என் அன்புக்குள்ளே உஸ்மானியருடைய கவனத்தில் இந்த சமூகத்தில் பணியாற்றுகிறோம். நம்ம இமாமத்தில் இருக்கிற போது நமக்கு சில விலகியம் இருக்கிறோம். அது நம்ம முற்றோர்களுக்கோ நிர்வாகத்திற்கோ ஜமாத்தினுடைய பலதவர்களுக்கு சொல்லக்கூடாது. மறைக்க வேண்டிய பல விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிற நோய் கூட மறைச்சல். நமக்கு சில முசீபத்து காலத்தால் ஏற்படும் மறைச்சல். யாருக்கு சொல்ல உஸ்லாமாவுக்கு சொல்லலாம், துவாவுக்காக. மருத்துவரிடத்தில் சொல்லலாம், மருத்துவம் பெறுவதற்காக. நாலு விஷயம் சொர்க்கத்தின் பொக்கிஷம் சொன்னாங்க. அதுல ஒண்ணு சொன்னாங்க, முசீபத்தை மறைச்சிருந்தா அது சோழத்து பொக்கிஷம். வாழ்க்கையில முசீபத்துங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நமக்கு ஒரு முசீபத்துனா அதை வேற மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஒரு பெரிய ஆளு, அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, உடல்நிலை குறைவாச்சு. ஒரு நண்பர்கிட்ட கேட்டார், என்ன அடிக்கடி ரோட்டை போடுறாங்க, இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனை. அவர் உடனே சொன்னார், கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு அப்படி வரக்கூடாது, அதுக்கு நான் பலமாதிரிய மக்கள் பார்ப்பாங்க. எனக்கு அந்த வார்த்தையும் அதிர்ச்சியாக அவர் ஒரு பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர், ஆளுங்கள் மீது நேசம் உள்ளவர். அவர் சொல்றார், உங்க குடும்பத்தில் எல்லாம் ஒரு முசீபத்து வந்துச்சு, எல்லா வீட்லையும் வரும். அளவுக்கு சோழலாம போது எல்லா வீட்லையும் நடக்கும். உங்க குடும்பங்களில் வரும்போது மக்கள் வித்தியாசமா பேசுவாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் அறிந்து வரணும். இங்கே நான் சொல்வது பெருமான் சொல்வதற்கு துவாவுல் முசீபா, உங்களுக்கு வந்த முசீபத்தை மதித்து விடுங்கள். வெளியே தெரியக்கூடாது. வீட்டில் மனைவிக்கு சோகம் இல்லை, ஒப்பாவுக்கு சோகம் இல்லை, நமக்கு பொருளாதார சிக்கல் எங்கோ வரப்பட்டு விட்டோம், ஏதோ ஒரு பொருளை வாங்கணும், வியாபாரம் பண்ண நஷ்டம் ஆகிட்டோம், தெரியவே கூடாது. அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும். எப்படி அலுவலகத்தின் மீது யாக்கோபு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், சில காரியங்களை செய்யணும், அது சொல்லாதீங்க. நான் சொல்றேன், இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிக்கும் அலா கதாஇ அல்லாஹ். இந்த ஹதீஸை உங்க பிரச்சனைகளும் உங்களுடைய காரியங்களும் திட்டமிட்டபடி நடக்க வேண்டுமா, குறிக்கோளில் ஜெயிக்கணுமா? இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிக்கும், உங்க காரியங்களை நீங்க ஜெயிக்கணும், திட்டமிடப்பட்ட மாதிரி உங்க காரியம் நடக்கணும். ஒருவேளை திட்டம் நினைக்கிறீங்க, எதிர்காலத்தை உண்டாக்க நினைக்கிறீங்க, வேணுமா விருப்பமான் மறைச்சிருங்க. அதுதான் உதவி. ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்கு உதவி வேணுமா, மறைப்பதுதான் உதவி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது போன்று பாக்கியம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் அது வேணும், இது வேணும், நம்ம நிறைய கற்பனை பண்ணி
அவங்க யாரு? நிஅமத்துடையவர்கள் அத்தனை பேரும் பொறாமைப்படுவதற்கான மனிதர்கள். அவங்க மேல மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. மஹசூதுங்கிறாங்க ரசூல். உங்க மேல பொறாமை ஏற்படும், நீங்க அந்த நிஅமத்தை மறைச்சிடணும். அவர் வீடு வாங்குறது கூட மறைக்கணும். ஒரு வீடு வாங்குற பணி செய்த இடத்து அந்த ஊரை எதிர்பார்த்து அந்த அளவுக்கு அவருக்கு எப்படி வசதி வந்துச்சு. நான் என் பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் சில நியமத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துகள் என்பது சமூக பார்வையில் மறைக்கப்படுவதுதான் நமக்கு எதிர்காலம், நமக்கு நிம்மதி, நமக்கு வருகிற முசீபத்துகள், நமக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் பலரும் மறைக்கப்பட வேண்டும். சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க வேண்டும் என்று சொன்ன 4 விஷயங்கள். நேரம் ரொம்ப குறைவு, மிக முக்கியமானதை மாத்திரம் சொல்கிறேன். அதனால வாழ்க்கை பாதையில் நீங்கள் ஜெயிப்பதற்கும் உயர்வதற்கும் மற்றவர்களுடைய முசீபத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளும். அம்மா விநாயகத்திற்கு பாரதீசுங்கிற ஆயத்தை அல்லாஹ் தக்ரானின் ஹதீஸ்வரன் குறிப்பிடுறாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் விருக்குமான்னு சொல்றாங்க. அம்மா விநாயகத்திற்கு பாரதி பொய்னக்குள்ளதி நியமத்து மஹசூதுன்னு ரசூல் சொல்றாங்களே, நியமத்து உங்க கையில இருக்குது, அவங்களுக்கு செழிப்பாகிட்டா பார்த்து தைக்கிறவங்க ஏதாவது ஒரு அருள் பொருள் எடுத்துட்டா உனக்கு மேல போராமோட கூட்டம் உருவாக்க சொல்றாங்களே. ஆனா அம்மா அம்மாவுக்கு நியமத்தை மாற்றி சொல்றாங்க. எப்படி கேட்கிறாங்க அந்த குரான் நியமத்தை சொல்லுங்கிறாங்க. அது எழுதுறாங்க, இல்லம் தசப் அலைக்க பரரன் சுத்ரல் லில்லா வ ஆமிதம் பில்லா. எனக்கு இதனால இந்த துக்கம் ஏற்படாது இருக்கிறவங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போய் சொன்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க, துவா செய்வாங்கன்னா அப்ப அல்லாவுக்கு நன்றிக்காக அம்மாவுக்கு ஞாபகத்தை பார்த்து சிரமத்தை சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், சங்கடப்படலை, கஷ்டப்படலை, உடனே கால் அடிக்கல, நிறைய ஞாபகத்தை சொல்லியிருக்கேன், நிறைய பயான்கள் என் நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம பேருனா இவங்க போராடுறாங்க, மாணவர்களுக்கு பாடத்தில் சொல்றோம், பிள்ளைங்க அதை பாடமா எடுத்துக்கிடுவாங்கிறதுக்காக. ஆனால் மறைக்க வேண்டிய இடத்தில் மறைக்கப்பட வேண்டும் என்று காக்கணும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விஷயம் எது பிளஸ் எது மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற பலகீனம் சார்ந்த எந்த ஒன்றும் மக்கள் பார்வைக்கோ நண்பர்களுக்கோ தெரியக்கூடாது. பலகீனத்தை மறைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை பார்க்க எத்தனை ஹதீஸ், எத்தனை இடங்கள். ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் கியாமத்தில் தலைவர் சய்யிதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு தலைவர், ஒபியதீவா உல் ஹம்து, எங்கெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த வார்த்தை கூட பாருங்க, தன்னுடைய பிளஸ் கிடைக்கிற அல்லாஹ்வுடைய கண்டிப்பை தான் சொல்றாங்க. ஆனால் தன் பலகீனத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உம்மத்துல அல்லாஹ்வே சொன்னாங்க, அல்லாஹும்ம அஷ்கு இலைக்க துஅஃப குவதி, பலகீனமா இருக்கிற ரப்பே, அல்லாஹ்ட்ட பேசுற பேச்சு. அல்லாஹ்வுடைய நீ வலி, நான் பலகீனமானவன், வகப்பினி, நீதான் எனக்கு பலம் கொடுக்கணும். ஷிகாயத் அங்கனாசியம் இருக்கிற பலவீனம் அத்தனை அல்லாஹ் சொல்றாங்க. உம்மத்தை சொல்லக்கூடாது, நண்பர்கள் தானே, அவங்க போய் சொன்னா ஏதாவது காரியம் நடக்குமே, ஒரு காரியம் நடக்காது. நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி ஏதாவது டாக்டர் போயிட்டு நமக்கு ஏதாவது சங்கடம் கொடுப்பாங்க. இது நான் ஆயிரக்கணக்கான வரலாறுகளை முன்னிறுத்த வேண்டும். நான் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஏதோ சந்தோஷம் நம்ம உயிர்க்கிறான நண்பர் அப்படிலாம் போய் எந்த மேட்டை வெளிப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சு சீக்கிரமா முன்னே கலக்க முடியாது, அதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன வாங்கியிருக்கிறாரு. நான் ஏதாவது ரெண்டு சொத்து வச்சிருக்கிறேன்னா எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் சொன்ன. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பலமும் எதிர்காலமும் இன்னொரு பக்கம் நிம்மதியாக ஒரு இடத்துல நம்ம சிறுவத்தை செய்ய வேண்டும் என்றால் நமது ரகசியங்கள் பலது மறைக்கப்பட வேண்டும். அது வெளிவதற்கோ உடல் இருப்பவர்களுக்கோ உயிருக்கு உயிர்னு சொல்றவங்களுக்கு கூட அதை வெளிப்படுத்த வேண்டாம். சாந்தனைகள் நான் பெரியவன் என்றார்கள், ஐயப்பு மிஸ்ரி என்னை போல் யாருக்கு கேட்டார்கள், நான் எத்தனை பெரியவன், அத்தகாக்கும் விட்டா வாஷாக்கும் விட்டா, உங்களிடெல்லாம் அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவன் எங்கோடு ஒருவர் உண்டா, நான் தான் நாங்க அப்படியெல்லாம் சொன்ன பெருமான் தன்னுடைய புகழ பூரா சொல்றாங்க. ஆனா எனக்கு சாபாக்கள் சொன்னதே இல்லை, மனைவிகளோட சொல்லல, அவங்க எந்த விலையும் இல்லை. ஒரு கால் ஷிகாயத் அல்லாஹ் செய்யும் அந்த விலைகள் அஷ்கூல் எங்க காய்கள் கேட்ட துவா. இரண்டாவது விஷயம், மென்மையை தான் வாழ்க்கை ஒரு ஆக்கையில் இருக்கிறார். நாங்கள் சரியான நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சு இங்கே நான் சொன்ன பயம் இல்லை, தெரிஞ்சு போகிறோம். பிள்ளைங்களுக்கு அறிவுரை
நம்முடைய நிர்வாகி ஒய்லி குட்டியாளி அவர்கள் ரொம்பமாக சுற்றுகிறார். ஏன்னா ஒரு நல்ல சேவை எல்லாரும் கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷம், பெரிய நிறைவாக வந்திருக்கிறீங்க. அடுத்த கூட்டத்தில் இன்ஷாஅல்லாஹ் மொத்தமும் வருவது நல்ல ஒரு விஷயம். இதை கூட்டு அவங்க வரவேற்க இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. விஸ்வகர்மா பேரவை எந்த பொறுப்பு நான் வச்சுக்கிறத நிறைய பொறுப்புகள் இருந்தோம், எல்லாம் ஒன்றா விஸ்வகர்மா பேரவை மட்டும் கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகி 30 வருஷம் 30 வருஷம் ஆகும்போது அதில் செயலாளராக இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு பதவிக்கு நிறைய போய் நீங்கள் இருந்தோம். அதுக்கு மாதிரி 4 வருஷம் போகணும். இது நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர்கள் மாறிட்டாங்க, தலைவர்கள் மற்ற துணைத் தலைவர்கள் அந்த செயலாளர் வளர்த்து இருக்காங்க. நானும் அது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது காரணம், நாம் போகிறாங்க அந்த மொத்த விஸ்வாரிகள் அசம்பிளியாக பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியா. இங்கே எங்களுடைய உஸ்மானிகள் உண்டு. இந்த இடத்தை நாம் எல்லா இடத்திலும் வெண்மையை மாத்திரப்பையா பேச்சில் மாத்திரமல்ல, செயல்களில் நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்தவைகள் ரொம்ப கவனம். வெண்மைங்கிறது பெரிய விஷயம். ஆமனர் ஆரோக்கியம் சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை, எங்க வாப்பா நீ மூசாவும் இல்லை நான் புறாவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நீ மூசா இல்லை நான் புறாவும் இல்லை. மூசாவை பார்க்க கூடாது தைகள் தோணுன்னா சாப்பிட்டா பேசுகிறேன் நல்லா சொல்லிடலாம். யாருக்கு பிராமணத்தையும் பேசும்போது பிராமணா பிராமணோட மோசமானவன் இல்லை, நான் அவனோட மோசமானாரா? நீ மூசாவோட சிறந்தாரா? இன்னைக்கு நம்ம சொற்கள் நான் மூசா இல்லை, முன்னாள் ஒரு பிராமணன் இல்லை, ரொம்ப மென்மையான. அடுத்த கட்டமாக நான் சொல்வேன், நெகட்டிவான விஷயங்கள் பேசாதீர்கள், பாசிட்டிவாக பேசுங்கள். நீங்கள் அப்படி இருந்தால் அடித்து போவீர்கள், ரசித்து போவீர்கள், ஒளிந்து போவீர்கள். மக்கள் விரும்பவில்லை, அல்லாஹ்வே விரும்பவில்லை, ரசூல் விரும்பவில்லை. பயம் பாசிட்டிவா இருக்கார். நல்லா வாங்க, அல்லாஹ் மகிழ்ச்சியாக்குவான், அடுத்த உச்சத்துக்கு போகும். நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் தீனுடைய மிகப்பெரிய கவனம் வழிகாட்டியாக அழைப்பார்கள் அனுப்பின போது அவர்கள் பஷீர்ங்கிறாங்களா, அதான் முதல் இடம். மக்கள்கிட்ட போய் பாசிட்டிவா பேசுறது, அசாரத்தான செய்திகளை சொல்றாங்க. அதை எப்பவுமே பயான்ல நீங்க எடுத்துக்கிறோம். பயான்ல மட்டும் இல்லை, சாதாரணமாக யாருமே பேசலாம். ஒரு கனவு பாலம் சொன்னார், பயங்கரமான கனவு. அந்த கனவுக்கு விளக்கின்றது ஒரு தனியில், அதனால்தான் ஒரு நசீபை கொடுத்தாங்க. ஒரு தனியில் காவியம் மனாங்கிறது. அந்த கனவுக்கு விளக்க என்னன்னா, அவர் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற விளக்கம். அவர் வந்து கனவு விளக்கம் கேட்டுட்டு ரொம்ப பதவியில் இருக்கிறார். அது ஒன்றும் இல்லை, எல்லாம் வாழ்க்கையில் நல்ல நசீபு தர போறாங்க, நல்ல நசீபு தர போறாங்க. அவர் ஹாப்பி ஆகிட்டார். பயங்கரத்தை சொன்ன கொஞ்சம் கவனமா இருக்கு பாப்பா, இன்னும் வெளியில் போனால் அது கவனமா இருக்கு. ஏன்னா அது ஒன்றும் இல்லை, உடல்நிலை எல்லாம் நடப்பதெல்லாம் கலர்ச்சி ஆகிட்டு கவனமா இருக்கு. 3 நாளில் பார்த்தாங்க. அவருமே நீங்க நான் முன்னாள் மூத்தாயிடுவீங்க இந்த கனவுக்கு விளக்கம்னு சொன்னா அன்னைக்கே போயிடுவார். உண்மை ஞாபகம் வையுங்கள், பாசிட்டிவாக பேசி பழகணும். எப்போதுமே நான் மாணவர்கிட்ட பேசுறது, தம்பி நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பேன், உங்களை மாதிரி எல்லாம் வேறுவான இடத்துல கொடுத்துருக்குன்னா அதில் உங்களை மாதிரி ஒரு உற்சாகமான மாதிரி என் பிள்ளைகள் ஆக்க நல்லா ஆக்கி வைப்பான். ஒவ்வொரு அப்படி இல்லை தகுதி உடல்நிலை ஏற்பட பயான், எல்லா பயான்களும் எல்லா சொல்றோம் நம்ம பேசுகிற அத்தனை பயான்களிலும் இது மாதிரி செய்திகளை மக்களிடத்தில் இருக்கிற தீமைகளை களைவதில் கூட நம்ம மென்மையை கையாளுவது ஒரு பாசிட்டிவான செய்திகளை சொல்லணும். நீங்க அப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருப்பீங்க, நீங்க இப்படி இல்லாம இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, அந்த மக்கள் விரும்பல, அந்த மாதிரி பயான்களை கட் பண்ணிடலாம். கேட்க தெரியப்பட மாட்டாங்க. நிறைய பேர் அந்த பகுதிகளுக்கு போற போது அவங்க சொல்லுகிற செய்திகள். எனவே அது மிக முக்கியம், நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்து 3வது நமக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியம், உடலை வருத்திக் கொள்கிற அனுமதி நமக்கு இல்லை. உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது, விவாதத்துக்கு கூட வருத்திக் கொள்ளக்கூடாது. அப்படி கூட தூங்காமல் நீங்க சொல்லுகிறதா, அப்படி சொல்லுகிற அனுமதி இல்லை. எனவே கொஞ்சம் ஐடிக்காலே கண்ணுக்கு ஹக்கு நாங்க சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு நிறைய மௌலவிகள் வருத்தப்படுறாங்க, 2 மணி வரைக்கும் தூங்குறது மாறுங்க. வேண்டாம், அது சொன்ன மாதிரி செல்வோம் வேண்டாம். இப்போ நான் அதை பேசக்கூடிய இடத்துல இல்லை, நான் பண்ண திரும்ப கொடுக்கிறேன். ஏன்னா பிள்ளைக்கு 9 மணிக்கு மேலே தான் ஃபோன் கொடுக்கலாம். அது 10 மணிக்கு மேலே முடிப்பீங்க எல்லாம் பேசுறதுல 12 வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. கிதாபு வார்த்தைக்கு கூட இருக்கிறாங்க. முன்னாடி கிதாபா இருக்கிற காணாமல் வச்சிருக்கோம். கிதாபே காணாமல் எல்லாருக்கும் வந்துருக்கிறாங்க. இன்னும் சில பொண்ணே இருக்கிறீங்களே அதில் கூட ஒரு கிதாப் வாங்கி கொடுத்தா
3 முத்தானாக்கள் இருந்தால் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஒரு அறிவிக்காரை தான் உடம்பை எப்போது வருத்தி கொண்டிருக்கிறார். கஷ்டமான வேலை கொடுக்காதீங்க உடம்புக்கு. ஒரு பதனிக்கு ஒரு ஜசதிக்காரை ஹக்குனாங்களா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்றாங்க? ஒரு சாமி பார்க்கறாங்க, கண்ணு வீங்கி இருக்கு, ஹதீஸ் சொல்லுது, கண்ணு வீங்கி இருக்கு, செவந்து போய் இருக்கு. அப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா இப்படி கண்ணு வீங்கமா போச்சு? இல்ல ராத்திரி நான் கூட முடிச்சிட்டு இருந்தது, என்னப்பா உங்க அறிவிக்காரை ஹக்குன்னு சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவாகுது. கண்ணு வீக்கம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அழகான செய்தி ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, இன்னல் முன்பத்தா பெருமானார் சொல்ற வார்த்தை, லா அரவன் ததா வலா வதுரன் அபகா. முதுகெலும்பு வெளியிடமாச்சா, முதுகுல தண்ணி இல்லையா அவனுக்கு? என்ன நிலைமை? லா அரவன் ததா, இந்த இடத்தை கூட நீ தாண்ட முடியாது. எப்ப சொல்றாங்க? இந்த தீன் இன்னஹாத தீன் மதீன். இந்த ஹதீஸ் பாருங்க, இந்த தீன் ரொம்ப உறுதியானது, பலமானது. அவுலிபி பிர்பிர் மென்மையாக இந்த தீனை உள்ள வாங்கலாம் சொல்லி சொன்னாங்க. இபாதத்தில் உங்கள் உடலை வருத்திக் கொள்ளாதீர்கள். இந்த ஹதீஸ் சொன்னாங்க ரசூல், இபாதத்தில் ராத்திரி குர்ஆன் சொல்லணும், அப்படி செய்யுங்க. இபாதத்தில் வருத்திக் கொண்டு முதுகெலும்புல தண்ணி இல்லாம போயிடாதீர்கள். இன்னல் முன்பத்தா பெருமானார் சொன்ன வார்த்தை, அந்த முதுகுல தண்ணி இல்லாம போகுதுன்னு அர்த்தம் எழுதுறாங்க. பலவீனமானவர்கள் எழுதுறாங்க. சக்தியை கூட இருந்து ஒரு நாள் நமக்கு சக்தி இருக்கு, நிறைய போட்டு எல்லாம் செய்திருக்கு, இன்னொரு நாள் நடக்க முடியாமல் நீங்கள் போனால் அது எத்தனை பெரிய சோதனை. உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். அதாவது வேலை சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலும் ராத்திரி வரைக்கும் உழைக்கிறாங்க. வேண்டாம், எனக்குள்ள ரிசுக் எங்களுக்கு ரிசுக்கு கமா எங்களுக்கு அது மௌத்து ஒன்று தேடி வந்த மாதிரி ரிசுக்கு தேடி வந்துடும். உழைக்கணும், ஆனால் சிரமங்களும் உடல் ரீதியான மிகப்பெரிய கஷ்டங்களையும் நீங்கள் சுமக்க கூடாது என்று சொன்னவர்கள் நம்ம ரொம்ப சிரமம். ராத்திரி நான் பெரும்பாலும் பயணம் போறேன்னா பஸ் நான் போறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா யூரின் போக முடியல, 10 நாள் இருக்குது, வசதிலாம் இருக்கு, யூரின் பிரச்சனை. ஏன்னா உடலை வருத்தி பயணம் செய்யக்கூடாது. நீருடைய விருப்பத்துக்கு தான் போறோம். நான் அடிக்கடி சொல்றது, உங்க பயனுக்கு காசு இல்லை, வேற காசுன்னு கேட்டா அங்கே போனதே இல்லை, காசுக்காக போனது இல்லை. அதான் இந்த காசை கொடுக்கலாம். சார் ஒரு காரை வாங்கி தந்து அதிலிருந்து பிறகுறாங்க. நிறைய கொடுத்து இருக்கேன். காலத்துல இருந்து அவரிடம் கொடுத்த ஹத்தியா உஸ்மானியாவில் கொடுத்து ஒரு வருஷத்தை படத்தை கொடுத்தேன். அப்படி சொல்றது உஸ்மானியாவில் என்ன கிடைக்கிறது? அதனால உஸ்மானியா நம்மளை எவ்வளவு கேட்டாரு வரக்கத்தாக இருக்கிறோம். அதற்கு நிர்வாகி நிரம்ப இருக்கிறோம். நான் சொன்ன அந்த காரில் சாய் இருக்கு, நம்ம ஊரில் பயங்கரம் இல்லை. அந்த காரை திறந்து வச்சிருக்க கொடுத்தது என்னுடைய 1 வருஷத்துக்கு உஸ்மானியா ஹத்தியாவை. உங்களுக்கு சொல்வேன், அல்லாஹ் ரிசுக் கொடுக்க நினைத்தால் அவன் எப்படியும் கொடுப்பான், காரணியில் கொண்டு கொட்டுவான். உடலை வருத்திக் கொள்ளார். அதிக சிரமங்களை சம்பாதிப்பதற்காகவோ விவாதத்திற்காகவோ இப்ப ராத்திரி பயணங்கள் நாங்கள் பஸ்ல செய்யறதில்லை. ட்ரெயின் கன்ஃபார்ம் ஆனா கார் போறதே இல்லை. ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சென்று வரும். எதுக்கு? உடம்பை நம்ம பாதுகாக்க வேண்டும். நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்அலுல்லாஹ் ஆஃபியா, இந்த மௌத்துக்கு சுகமாக வாழவே உள்ளத்தால் உடலால் கேட்கிறாங்களா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அலராதே என்பார்கள். ஓலா மதரன் அபுகா, உனக்கு வாகனம் இருக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். வாகனம் எது? நஃப்ஸுக்கு மத்தியத்து. உன் வாகனமே உன்னுடைய நஃப்ஸு தான். நஃப்ஸு மௌத்தா போயிடும் நீ சிரமப்பட்டா. அதிக சிரமத்தை நஃப்ஸு தாங்காது. நஃப்ஸுக்கு மத்தியத்து. உன் வாகனமே உன் நஃப்ஸு. ஏன் கஷ்டப்படுத்துறேங்கிறாங்க ரசூல். கஷ்டப்படுத்துதலை இன்ஷா அல்லாஹ் வைக்க போறேன். தமாதுகளை சேர்த்து சொல்கிற அந்த அறிவுரை கவனத்தில் இருக்க வேண்டும். இன்னும் 2 செய்தி 2 நிமிஷத்தில் முடிக்க, 4வதாக நம்முடைய ஆற்றல் திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். போதுங்கிற எண்ணத்தில் வளர்க்கிறார். ஒரு நாள் எனக்கு பறக்கத்து இல்லை. நபிகள் சொன்ன வார்த்தை, ஒரு நாள் எந்த நாள் மஸ்தத்து வீமா, எனக்கு எந்த நாள் ஆற்றல் வளரவில்லையோ, ஞானம் வளரவில்லையோ, கல்வி வளரவில்லையோ, தினமும் வளரணும். ஒவ்வொரு ராத்திரி யோசனை எவ்வளவு செய்தி இருக்கும், எவ்வளவு சேமிக்கும், செய்தி கிடைக்க, இல்மும் கிடைக்க, ஆற்றல் வளரணும். என்னால் என்ன முடியும்? அல்லாமா இப்னு பாஸ் பத்தி படிச்சேன். அந்த கொள்கை சார்ந்து ஏதோ பெரிய நிலைகள்லாம் இருக்கு. அல்லாமா இப்னு பாஸ் மிகப்பெரிய கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரிய மனிதர். அவர் பெற்ற ஞானம், அவருக்கு கிடைத்த ஆற்றல், அவர் பயன்படுத்திய திறமைகள், எல்லா துறையிலும் கால் வைத்தார். எல்லா துறையிலும் கிதாப் எழுதினார். அதையெல்லாம் தாண்டி சவுதி அரசாங்கம் கடைசி வரைக்கும் அவரை நீதிபதியாக காவி குதாமாக தீர்மானித்தார். மிகப்பெரிய நீதி பேரரசராக. யாருக்கு என்ன தெரியுமா? 3 வயசுல நடக்கிறதுக்கு முடியாத கால் பலகீனமானவர். ஓலியர் நோய் மாதிரி கால் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே வளர்ந்து வந்தார். 24 வயசு
இருந்த பின்னால் தான் பல கிதாபுகளை எழுதி இன்றைக்கும் மிகப்பெரிய அஜூரா சார்ந்த அவர் எழுதிய விளக்கத்தை யாரும் குறித்து இன்னொருத்தர் பூசாமல் எழுத முடியாத அளவிற்கு எல்லாமே போல்வார். அகிதாக்களில் உள்ள நிலைகளை எல்லாம் தாண்டி நான் சொல்வேன், அவருடைய ஆற்றலும் திறமையும் நீண்ட காலம் வாழ்கிறார், மிகப்பெரிய சேவையாற்றுகிறார், அதிகமான மாணவர்களை உருவாக்கினார். அவர் நாளுக்கு நாள் எனக்கு அடுத்த திறமை என்ன, அடுத்த வளர்ச்சி என்ன, அதில் சூசனம் கேட்டுக்குவா. எந்த நாள் எனக்கு வளர்ச்சி கூடலையோ இன்னும் ஞானம் கூடலையோ அன்னைக்கு பறக்கத்து வேண்டாம். பறக்கத்தான நாளாக ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆக்க வேண்டும். என்ன நம்ம உண்டாக்கணும்? இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற அனுமதி இல்மில் மாத்திரம் கிடையவே கிடையாது. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது பணத்தில் தான், கிடைத்த செல்வாக்கு ஞானத்தில் போதுமாக்கிக் கொள்ளும் தன்மை கடக்கக்கூடாது. அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் நான் இன்னும் வளர்ச்சிக்கின்றேன். சும்மா நேரத்தை அது இதில் வாட்ஸ்அப்பில் போய் வீணாக்காமல் நம்ம திறமைகளை வளர்ப்பதற்கு புதிய புதிய செய்திகளை நீங்கள் திறந்து பார்த்து நான் உட்காந்து 10 நிமிஷம் இருந்தாலும் சும்மா ஏதாவது பார்த்துருப்பேன். பார்க்கறது இல்லை, பார்த்துக்கிட்டே இருப்போம். எந்த நேரத்தில் எந்த இல்மும் கிடைத்துக் கொண்டு இருக்கிற போதெல்லாம் ஒரு நிறைவு. வாழ்க்கையில அப்பா அம்மா பார்த்து மாணவர்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தியை பார்த்துக்கணும்னு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் மிகைப்பில்லை. நீங்க உள்ள வந்து பாருங்க, வளர்ச்சியும் திறமையும் ஆற்றலும் அதற்கு முற்றுப்புள்ளி இல்லை. மரணம் வரைக்கும் நீங்கள் அது பெரிய விசாலமாக நல்லா தோல்வி செய்வானாக. 5ஆவதாக ஒரு செய்தி ஒரு படிப்பேன். என்னுடைய ஆன்மீகம் சார்ந்து இறை தொடர்பு சார்ந்த காரியங்களிலும் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. நம்ம அதில் கவனம் வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அவன் தக்வாவுக்கு 100 அர்த்தம் இருக்கு. தக்வாவுடைய முடிவு என்ன? தக்வாவுடைய முடிவு என்ன? மாசிவந்தாவ சர்க்க விட்டு நீக்கிறது. மாசிவந்தா சர்க்க இருக்கக்கூடாது. அதான் தக்வா. தக்வாவுக்கு 100கணக்கான பொருள். இங்கே மாசிவந்தா சர்க்க விட்டு வெளியாகணும். நாம் ஆளுங்கள், ரசூலின் வாரிசுகள், நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. அந்த முன்மாதிரியில் நாம எப்படி வாழணும்? காலையில் உலமாக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க பிள்ளைங்க சந்திக்க. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் எனக்காக வாழ்வதற்கு சமுதாயத்திற்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக நான் வாழ்வதும் இருக்கு, மக்களுக்காக வாழ்வதும் எனக்காக வாழ்வதும் இருக்கு. இப்போ என்ன அவங்க பின்பற்ற இடத்துக்கு வந்துடும். நம்ம தக்பீர் கட்டணும்னு அதற்கு எப்படி சொல்லுவாங்க, நம்ம சொல்லத்தை அவங்க பார்க்கிறாங்க, நம்ம பேச்சை கவனிக்கிறாங்க சமூகம். அப்ப நாம இன்றைக்கு மாணவர்களால் கவனிக்கப்படுகிறோம், நம்மை பின்பற்றுகிற மாமன்களால் கவனிக்கப்படுகிறோம், சேசாயிகளும் முறிவுகளால் பின்பற்றப்படுகிறோம். பின்பற்றப்படும் இடம் கிடைக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை அழகாகணும் என்பதற்காக அழகாக வாழணும். கணவன் இல்லத்தில் சேர்ந்த குழந்தை இருக்கிற போது குழந்தை வைத்திருக்கிறது என்ன சொன்னாங்க, நீங்க உயிர் பேசாதீர்கள் என்று எழுதுறாங்க. இன்றைக்கு நவீன ஆய்வாளர்கள் சுசலத்துக்கு மாற்றினாரு, உயிர் பேசாதீங்க, உங்களுக்கு சலசலப்பு சண்டை இருக்கக்கூடாது. எப்பங்க கணவன் மனைவி சேர்ந்து வைக்கிற கரு தெரிஞ்ச உடனே அந்த கருவில் இருக்கும் பிள்ளைகள் இந்த மனோநிலையை உருவாக்குவாங்க. கருவிலேயே தரிப்பதற்கு முந்தைய பிள்ளை இந்த பெற்றோர்களுடைய பேச்சினுடைய வளர்ச்சி கிடைக்கும் சொன்னா நம்ம எவ்வளவு பார்க்கலாம். எனவே இந்த மாத வேண்டாம் இமாம் உங்களை பின்பற்றுவங்க உங்களை தான் பின்பற்றுவாங்க. அதற்கு அழகாக பேசுறாங்க, அதற்கு சுண்ணத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அதற்கு ஒரு துணியெல்லாம் கரெக்டா நடக்கிறாங்க, அதற்கு இந்த மாதிரி வெளியில போன நாசம், இதெல்லாம் நீங்க பின்பற்ற இடம். உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள் என்று கவனம் வைப்பீர்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இறை எச்சத்தில் நாம் தக்வாங்கிறது மாசுவல்லாஹ் சல்கு இருக்கிறது. நம்ம சல்குல அல்லாஹ் பற்றி அனுப்பியிருக்கோம். அன்பு மொழிகளை சொல்லி நிறைவேற்றத்திலே செய்யுதுனா ஒவ்வொரு சத்தாபத்தில் தர்பாரிலே இஸ்லாமுடைய பொக்கிஷத்தை கொண்டு குவிக்கப்பட்டுச்சு. குவிக்கப்பட்ட உடனே செய்யுதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அர்கம் அப்துல்லாஹ் இப்னு அர்கம் சொன்னாங்க, அப்பா இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த மதீனாவில் எந்தெந்த முகடுகள் இருக்குமோ வீடுகள் இருக்குமோ அத்தனை வீட்டுக்குள்ளான இந்த பொக்கிஷத்தை சேரும் சொல்லி கொடுத்தாங்க. ரைட்டு கூட பாதுகாப்பு ஆள போட்டாங்க. ஒரே நிமிஷம் தான் முடிச்சது. பாதுகாப்பு ஆள போட்ட கால ஸ்கூல் தொழுது ஜனாதிபதி உட்கார்ந்தாங்க. எல்லாரும் கோயிலுக்காக கொண்டு வைக்கிறாங்க. இஸ்லாமுடைய பொக்கிஷம் என்ன பெரிய பொருள்கள், அவருடைய அணிந்த மிகப்பெரிய கிரீடம். அவர் பெல்ட் போட்டிருந்தான். அந்த பெல்ட் மட்டும் பல கோடிக்கு சொன்னான். பூரா வயல்கள் கத்தல் அழுதாங்க. தாடி நடுங்கி போச்சு. அமீருல் முஃமினீன் அழுதார்கள். தாடி நடுங்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார்கள், ஆவா யௌமுல் ஃபரஹ் வ ஷுக்ர், நன்றி செலுத்த வேண்டிய நாள் இல்லையா, சந்தோஷப்பட வேண்டிய நாள் இல்லையா ஜனாதிபதிகளே, நாங்கள் அழுகிறீர்களே. அப்துல் ரஹ்மான் கேட்டாங்க, இது நன்றியுடைய நாள், இது
அப்துல் ரஹ்மான் ஏமாந்து விடாதீர்கள், நான் இந்த பொருளை பார்த்து வாங்க வந்திருக்கிறவர்கள் பார்த்தாருக்கிறேன், இது அல்லாஹ்வினுடைய பெரிய சோதனை. இந்த பொருள் இது பல பேர்களை ரப்பை திருப்பி விட்டது என்றார். குடும்ப போக்கில் இருக்கும் இந்த பொருள் தான் பல பேர்களை ஃபித்னாவில் ஆக்கியது, பல பேர்களை பெருமைக்கு கொண்டு சேர்த்தது, பல பேர்களை அல்லாஹ்விற்கு தூரமாக்கியது. இங்கே இருக்கிற நம்முடைய குடும்பம் அந்த தோழர்கள் ரப்பருக்கு திரும்பிடக்கூடாதே என்ற கவலைகள் அதுவே இருந்தார்கள். எப்போ மாசம் தான் சல்ல விட்டு வெளியில போயிட்டோம், அதான் சல்லுக்குள்ள வந்துட்டானோ அந்த காசு பணம் எல்லாம் அவங்களுக்கு பெருமையை கொடுக்கல, மகிழ்ச்சியை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல. அப்படி கொடுக்காதனால ஒன்று யார்கிட்ட தேவையை கேட்டதில்லை. அவங்க வாழ்க்கையும் மக்களுடைய வாழ்க்கையும் சாப்பாடு வாழ்க்கையும் அல்லாஹ் எப்போது நினைத்தாலும் அப்போதெல்லாம் கொடுத்தாங்க. நான் சொல்வேன், துன்யா வேண்டாம் சொன்னதுனால துன்யா உணவு விட்டு போயிடாது. துன்யா உங்கள் காலையில் 1000 பேரை முத்தமிடும். நீங்கள் உங்கள் கல்வியில் அல்லாஹ்வை சுமக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல திட்டத்தை வாழ்க்கையையும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பேரவை இங்கே கூடி நாம் இங்கிருந்து விடைபெறுகிறோம், மனதில் சுமந்து போவோம். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை அடுத்தடுத்த காலங்களில் நாம் வாழ்வதற்கும் சாலிஹீன்களோடு அல்லாஹ்வின் நண்பர்களோடு நாம் மிகப்பெரிய தொடர்பில் இருப்பதற்கும் ஏகரப்பு தோல்வி செய்வானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. துஆன்னு போட்டுக்கிறாங்க, இதுதான் துஆ. அல்லாஹ் நம்மை எப்போதும் அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் நிறுத்தி வைப்பானாக. ஒரு மிகச்சிறந்த ஆலிம் யார் என்று ரசூல் பகுதிப்படுத்தினார்களே, அந்த ஆலிமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சொற்களுக்கு முன்னால் செயலையே அல்லாஹ் அடையாளம் காட்டுவானாக. அவங்க பேசுறது இல்லை, அவங்க சொன்னா அவங்க செய்வதுதான் சொல்வார்கள் என்ற இடத்தில் நம்மை நிறுத்துவானாக. யாருக்காகவும் வாழாமல் அல்லாஹ்வுக்காக வாழ செய்வானாக. இங்கே நம்மை பற்றி விமர்சனங்கள் வரும், குறைகள் வரும், குற்றங்கள் வரும். ஒரு ஆள் சொன்னாரு, அதற்கு ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு சொல்லிட்டே இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் சொல்றாங்க, அதற்கு உங்களை பாராட்டாரு. ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பண்படுத்துவான். குறைகள் இருக்கும், குற்றங்கள் சாட்டப்படும். அதனால தான் போய்விடக்கூடாது. காரணம் நம்ம சல்குல அல்லாஹ் இருப்பான் என்றால் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் தாண்டி அவனை நம்புவோம். எனவே சோதனைகளை தாண்டி அல்லாஹ் வாழ செய்வானாக. இங்கே அவன் வெளிப்படுத்திய இந்த 5 விஷயங்கள் நமது வாழ்க்கையாக நாளைய தினமல்ல இப்போதை வளர செய்வானாக. என் உணர்வுகளை அல்லாஹ் சரியாக்குவானாக, என் எண்ணங்களை சீராக்குவானாக, எது மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் இஷ்டு கலந்து ஓட வைப்பானாக. நம்ம வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக்குவானாக. நம்ம மனைவி நமக்கு வாழ்க்கப்பட்டுட்டாங்க, நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்க நமக்கு பிறந்துட்டாங்க. அலிம்சாக்கு பிறந்துட்டோமே, அலிம்சாக்கு வாக்கப்பட்டோம் நினைக்கக்கூடாது. ஆலிமுக்கு வாழ்க்கைப்பட்டதால் இவ்வளவு கண்ணியமாக இருக்கிறோம். அடிக்கடி வீட்டில் சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு எப்படிமா இருக்குன்னு கேட்பேன். நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு அந்த வீட்டில் இருந்ததை விட அந்த பிள்ளைங்களை விட இந்த பிள்ளைங்களை விட உனக்கு கேட்டதையும் தான் கொடுக்கிறவர்கள் அல்லா இருக்கிறான். அதை விட மேலாக நான் தகவல் நிற்கும்போது பக்கத்தில் இருந்து கொடுக்குற ரசிப்பு கொடுத்தாங்க. அதான் எவ்வளவு ஞாபகத்தை கொடுத்தான். பிள்ளைங்க தண்ணீர் குடிப்பாங்க, பாப்பா உண்மைதான் அல்லா எங்களை தேர்ந்தெடுத்தான். இன்றைக்கு நம்மை அல்லா தேர்ந்தெடுத்தான் என்ற பிள்ளைக்கு உணர்வு எடுத்து நாம் இன்று அவர்களை வழிநடத்த செய்வானாக. நம்ம கஷ்டப்படுறோம், ஆயுஷா வாங்கிக்கிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நாம் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் ரசூலால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தான் நாடியவன் அல்லாஹ் யஸ்தபி, அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அடியார்கள் மகேஷாத்தான் நாடியவர்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தேர்வுக்கு பின்னால் நமக்கு இழிவும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் ரசூலும் விரும்பிய வாழ்க்கையில் இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சின்ன சின்ன கஷ்டங்கள் சோதனை வந்தாலும் அவன் நீக்கி வைப்பானாக, அதை மறைத்து விடுவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை செய்வாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. அல்லாஹ் ரசூலின் உயர்வை உலகத்தில் சொல்லும் இடத்தில் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. நம் கருப்பற்றிய மனைவியர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பானாக. நம்ம வீட்டில் எந்த முசீபத்தும் வராமல், யாருடைய நெருக்கடியும் வந்து விடாமல், அரசாலோ வேறு வேறு காரியங்களாலோ எந்த நோயினைக்கும் தொந்தரவுக்கோ உலமாக்கள் குடும்பமோ ஆளாக்கப்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் முற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரும் மேலான கண்மணி மாதமும் நபியின் சர்தாரி ஆடம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய உலமாக்களை பரக்கத்து நிறைந்த துஆவை ஆதரவை வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். மகிழ்ச்சியான தருணத்தை